உங்கள் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கணுமா? அப்போ இந்த ஆசனம் செய்யுங்க. ஆசன பெயர் பத்மாசனம். ஆங்கிலத்தில் லோட்டஸ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் தாமரை இருக்கைன்னு சொல்லுவாங்க. தாமரை என்ற சொல் உடல் மொழியில் பார்க்கும்போது மூளை அப்படின்றது பொருள் வரும். இந்த ஆசனம் செய்யும் பொழுது இரத்த ஓட்டம் மேல் நோக்கி பாய்கிறது. அதாவது கால் இடுப்பு கீழே பூட்டி விடுவதால் லாக் ஆகிறதுனால இரத்தம் தலைக்கு வேகமாக ஏறுகிறது. அதனால் மூளையில் கடைமடை பகுதி வரை இரத்த ஓட்டம் பாய்கிறது. தியான பயிற்சி இந்த நிலையில் அமர்ந்து செய்யும் பொழுது நல்ல பலனை அளிக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஞானி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசனம் எப்படி செய்யலாம், இந்த ஆசனம் செய்ய முடியாதவர்கள் செய்ய வேண்டிய 5 சிறந்த பயிற்சி, இந்த ஆசனம் செய்வதன் மூலம் ஏற்படும் பயன்கள், இந்த ஆசனம் யாரெல்லாம் செய்யக்கூடாது என்பதை வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்முறை: ஒரு யோகா மேட் அல்லது விரிப்பை மேலே சமணம் போட்டு உட்காந்துக்கோங்க. முதுகை நேராக வைங்க. 3 ஆழ்ந்த மூச்சு விடுங்க. உங்களுடைய மூச்சு ஆழ்ந்ததாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். பொறுமையாக மூச்சை உள்ளே இழுங்க. பொறுமையாக மூச்சை வெளியே விடுங்க. பொறுமையாக மூச்சை உள்ளே இழுங்க. பொறுமையாக மூச்சை வெளியே விடுங்க. பொறுமையாக மூச்சை உள்ளே இழுங்க. பொறுமையாக மூச்சை வெளியே விடுங்க. 2 கால்களையும் நீட்டிக்கோங்க. உங்களுடைய வலது காலை மடக்கி இடது கால் தொடையின் மீது குதிகால் வயிற்று பகுதியில் படுமாறு வைங்க. அடுத்து இடது காலை மடக்கி இடது பாதத்தை வலது கால் தொடை மீது குதிகால் வயிற்று பகுதியில் படுற மாதிரி வைங்க. முதுகு நேராக வைங்க. உங்கள் கைகளை சின்முத்திரையில் வைங்க. கட்டை விரல் நுனியும் ஆள்காட்டி விரல் நுனியும் தொடும்படி வைங்க. மற்ற 3 விரல்களும் நீட்டிக்கோங்க. ஆரம்பத்தில் 1 நிமிடம் இந்த ஆசனத்தில் இருங்க. தொடர்ந்த பயிற்சிக்கு பிறகு படிப்படியாக 1 மணி நேரம் வரையும் செய்யலாம். இந்த ஆசனம் செய்வதன் மூலம் கிடைக்கும் பலன்களை பார்ப்போம். தியானம் செய்ய இது ஒரு சிறந்த ஆசனம். நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. முதுகெலும்பையும் முதுகு தசைகளையும் பலப்படுத்துகிறது. சுவாசத்தை சீராக்குகிறது. இடுப்பு பகுதியை உறுதியாக்குகிறது. குதிகால் வலியை போக்குகிறது. அடிக்கடி கால் மரத்து போவதால் பிரச்சனையை தடுக்க உதவுகிறது. இந்த ஆசனம் எளிமையாக செய்ய 5 சிறந்த பயிற்சிகளை பார்ப்போம். வாங்க. முதற் பயிற்சி: உங்கள் 2 கால்களை நீட்டிக்கோங்க. உங்களுடைய வலது காலை எடுத்து இடது தொடை மேலே போட்டுக்கோங்க. உங்களுடைய இடது காலை வலது முட்டி கீழே வச்சுக்கோங்க. உங்களுடைய கைகளை மேலே ஊற்றி மூச்சை உள்ளிழுங்க. மூச்சை மொத்தமாக வெளியே விட்டு பொறுமையாக முன்னோக்கி வளைங்க. இந்த நிலையில் ஒரு 10 நொடி 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி இப்போ இடது காலை போட்டு வலது காலை கீழே வைங்க. கைகளை வைத்து மூச்சு உள்ளே இழுத்து பொறுமையாக முன்னோக்கி வளையுங்க. 1 2 3 4 5 6 7 8. இரண்டாவது பயிற்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. பொறுமையாக வஜ்ராசனத்தில் வந்துக்கோங்க. உங்கள் 2 முட்டியும் உங்களால் முடிந்த அளவுக்கு விரித்து வச்சு உங்களுடைய கால் பாதங்களையும் விரிச்சு வைங்க. இப்போ உங்கள் 2 கால்களுக்கு இடையே உட்காருங்க. ஆசன பெயர் வீராசனம். இந்த நிலையில் ஒரு 2 நிமிடம் அதே நிலையில் இருங்க. இதே நிலையில் ஒரு 20 நொடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். அடுத்த பயிற்சி: உங்களுடைய இடது காலையும் வலது காலையும் மடக்கி 2 பாதங்களையும் ஒன்றா வச்சு முதுகை நேராக வச்சு பொறுமையாக முன்னோக்கி வளையுங்க. இதே நிலையில் ஒரு 20 நொடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அடுத்த பயிற்சி: உங்களுடைய வலது காலை எடுத்து இடது கைக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஷேக் பண்ணுங்கள். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. காலை மாற்றி பண்ணுங்கள். ரெடி? 1 2 3 4 5 6
7, 8, 9, 10. ரிலாக்ஸ். அடுத்த பயிற்சி, உங்கள் 2 கால்களையும் நீட்டிக்கோங்க. வலது காலை எடுத்து இடது தொடை மேலே வச்சு மேலேயும் கீழேயுமா மூமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு 10 கவுண்ட் பண்ணுங்கள். ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. காலை மாற்றி பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இந்த ஆசனம் யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாதம் முட்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ரீசெண்டாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஆசனத்தை தவிர்த்துருங்க. இந்த மாதிரி பயனுள்ள ஆசனங்களில் தமிழில் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை ஒரு புதிய ஆசனத்தோடு சந்திப்போம். நன்றி.